இருக்கிறபடி நடக்குது. வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதாய் அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? ஏன் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? போய் வேத வாக்கியத்தை வாசின்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியத்தை வாசித்து புரிஞ்சுக்கோன்னு அர்த்தம். ஷார்ட் ஹேண்டாக சொல்லிட்டாங்க. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானில் நிருபங்கள் மாதிரி லாங் ஹேண்டாக போதிக்கல, ஷார்ட் ஹேண்டாக சொல்லிட்டாங்க. நீ போய் வாசித்துக்கோ. விளக்கம் வேணுமா? பழைய ஏற்பாட்டு வேதங்களை போய் வாசித்துக்கோ. இயேசு உயிரோடு எழும்பின பிறகு கூட எப்படி சீஷர்களுக்கு போதிக்கிறார் ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கு உயிரோடு எழும்பின பிறகு காட்சி அளிக்கிறார்ல. என்ன பண்றாரு? காட்சி அளிக்கிறப்போ பழைய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களிலிருந்து போதிக்கிறார். ஏன் மேசியா பாடுபட வேண்டியதா இருந்தது என்று சீஷர்களுக்கு போதிக்கிறார். வாசித்து பாருங்க லூக்கா 24. அப்போ நீங்களும் பழைய ஏற்பாட்டை வாசித்து பார்க்கலாம். அது குறித்த போதனைகளை கேட்கலாம். எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்கிறேன், பல விதங்களை சொல்கிறேன். இன்னொன்று, இயேசுடைய சிலுவை நமக்கு இடரலாக இருக்கக்கூடாதுன்னு மட்டும் இல்லை, நம்முடைய சிலுவைகளும் நமக்கு இடரலாக இருக்கக்கூடாது. இது ஒரு அப்ளிகேஷன். இயேசுக்கு அவ்வளோ பெரிய சிலுவை இருந்தது, அதுவே அவருக்கு இடரலாக இல்லைன்னா அப்போ நமக்கு வர சின்ன சின்ன சிலுவைகள் நமக்கு இடரலாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நமக்கு அது நம்முடைய விசுவாசத்துக்கு இடரலாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, சில நேரம் நமக்கு ஜனங்களுக்கு, விசுவாசிகளுக்கு சிலுவைகள் போன்ற அந்த சூழ்நிலைகள் நடக்கும்போது, வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் இடரல் அடைகிறார்கள். ஏங்க எனக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்ற கேள்வியை நாம் எழுப்புகிறோம். அந்த கேள்வியை ஒரு விதத்தில் எழுப்பாமல் இருக்க முடியாது. ஏன்னா நேச்சுரலாக வரும், இயல்பாக அது வரும். ஒரு கெட்ட காரியம் நடந்ததுன்னா இயல்பாக நமக்கு என்ன ஒரு கேள்வி எழும்புது? ஏன் எனக்கு இப்படி நடந்தது? நான் என்ன செஞ்சேன்? எனக்கே அப்படி நடந்தது. குறிப்பாக நாம் கொஞ்சம் ஒழுங்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னா அப்போ அந்த கேள்வி ரொம்பவே வரும். எனக்கு நீதிமானாகி, எனக்கு தேவனுடைய பிள்ளையாகி எனக்கு ஏன் இப்படி நடந்ததுன்ற கேள்வி வருது இல்லையா? அது வரதான் செய்யும். ஆனால் ரொம்ப நேரம் அதில் நிற்காதீங்க. ஏன்னா அது ஒரு நல்ல கேள்வி இல்லை. அந்த கேள்விக்கு பதில் சில நேரம் ரொம்ப நாள் வராது. சில நேரம் அந்த கேள்விக்கு பதில் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வரவே வராது. யோசேப்பு குழியில் தூக்கி எரிய போட்டப்போ நிச்சயமாக கேட்டிருப்பார் அந்த கேள்வியை. நான் என்ன தப்பு செஞ்சேன்? கடவுள் கொடுத்த கனவு தானே சொன்னேன் எங்கள் அண்ணனுங்கள்கிட்ட. ஏன் என்ன போய் இது மாதிரி பண்ணிட்டானுங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருப்பார். ஆனால் பதில் கிடச்சிருக்காது. எப்போ கிடச்சிருக்கோம்? ரொம்ப பிறகு தான் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அவர் எகிப்தின் பிரதமராகி அப்புறம் அவர் தான் இஸ்ரேல் தேசத்தையே பஞ்சத்தில் காப்பாற்றுறாரு. அவங்க குடும்பத்தையே பஞ்சத்தில் சாகாதபடி காப்பாற்றுகிறது வந்து யோசேப்பு தான். அப்போ தான் அவருக்கு புரிய வந்திருக்கோம் எல்லாம். ஓஹோ, இப்படி தான் எல்லாம் கனெக்ட் ஆகுதோ. அது வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் கிடச்சிருக்காது. அப்போ அந்த கேள்வியை எழுப்பிக்கிட்டு அதுக்கு பதிலை நாடிக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு ஒரு நன்மையும் நடக்காது. சில நேரம் அந்த கேள்விக்கு இந்த பூமியில் பதிலே கிடைக்காது. ஏங்க எனக்கு நடக்குது?